ஆதியே துணை. நமது தேவனின் திறவுகோல் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் ஒரு முறை அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த பதிவில் நாம் பகிர்ந்துக்க போகிறது நம்முடைய அனந்தாய தேவர்களில் மெய்வழி வரதராஜ ஆனந்தர் அவர்களும் மெய்வழி பத்மநாத ஆனந்தர் அவர்களும் இணைந்து தொகுப்பாசிரியர்களாக செயல்பட்டு அச்சில் ஏற்றிய மரணமிலா பெருவாழ்வு அப்படிங்கிற ஒரு நூல். இது 2000வது வருடம் வெளியானது. பாரதி புத்தகாலயம் சென்னை அந்த பதிப்பு அகத்திலிருந்து வெளியாகிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 37 அனந்தாய தேவர்கள் அனந்தைகள் அவங்களுடைய வரலாறு மற்றும் அவங்களுக்குள்ள நடந்த முக்கியமான நிகழ்வுகள் ஒரு பதிவாக இருக்குது. இதோடைய ஆரம்பத்தில் ஜீவப்பிரயாணமான பின்பு காணும் தூள் அடையாளங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. அது போகவும் நமது மதமாகிய மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மத விவரங்கள் அப்படின்னு போட்டு அதில் தேவையான ஒரு அடிப்படையான தகவல்கள்லாம் சேர்ந்தபடி தொகுத்துருக்காங்க. இதில் முதல் மெய்யடியாராக குறிப்பிடப்பட்டு துவக்கப்பட்ட வரலாறு மெய்வழி பனிமதி நாச்சியார் என்றும் பெரியம்மா என்றும் அழைக்கப்படக்கூடிய நமது குருபத்தினி அவர்களுடைய மெய் வரலாறு தான். அந்த வரலாறுல இன்னைக்கு ஒரு சில பகுதிகள் இன்றைக்கு பார்க்கலாம். திருப்புத்தூருக்கு தெய்வம் அவர்கள் வருகை. சீதளி பொய்கை வளநாடு என்னும் திருப்புத்தூர் எங்களது பூர்வீகம். அதாவது நமது குருபத்தினியார் அவங்களே முகமுகமாக இருந்து சொல்ற மாதிரியான வடிவத்தில் தான் இந்த நூலானது துவக்கப்பட்டிருக்கு. என் பெற்றோருக்கு 5 ஆண் குழந்தைகள், 6 பெண் குழந்தைகள். என் தாய்க்கு தாய்மாமன் பீர் கலை ராவுத்தர் ஒரு முறை என் தாயிடம் வந்து, உம்முசல்மா, நீ ஞானம் வேண்டி பலரிடம் முறிது வாங்கி அலைகிறாயே, இப்பொழுது ஒரு பெரிய மஸ்தான் நம்ம ஊருக்கே வந்திருக்கிறார். குணங்குடியார் வீட்டு பொட்டலிலும் வண்டிமேட்டிலும் எல்லாம் ஏறி பிரசங்கம் செய்கிறார். கூட்டம் அதிகமாயிருப்பதால் அவரை நெருங்க முடியவில்லை. அவர் பேச்சிலிருந்தும் தோற்றத்திலிருந்தும் அவரிடம் உண்மை ஞானம் இருப்பதாக தெரிகிறது. நீயும் வா, இருவரும் அவரை சந்திப்போம் என்று சொல்லி அழைத்தார். எம் அம்மாவின் கொழுந்தனார் கோனேரி ராவுத்தரும் அம்மாவுடன் ஒரு கூட்டத்தாரும் சக்கரை பீர் என்பவரை ஏற்கனவே குருவாக ஏற்று முறிதும் வாங்கியிருந்தனர். அம்மா அந்த பொட்டலில் நெல் கொண்டு போய் விரிப்பார்கள். சுற்றிலும் குடியிருப்பவர்கள் எங்கள் பங்காளிகள்தாம். ஆண்டவர்களுடன் பேசியதில் அவர்களிடம் உண்மை ஞானம் இருப்பதை நன்றாக தெரிந்து கொண்டார்கள். அப்போது எனக்கு 10 வயது இருக்கலாம். இளைய நாச்சியார் கைக்குழந்தை. நம்ம சின்னம்மாவை சொல்றாங்க. இளைய நாச்சியார் கைக்குழந்தை. அம்மா அவர்களுக்கு உடல் நலம் குன்றி இருந்ததால் தங்கையை இடுப்பில் சுமந்து கொண்டு நானும் ஆண்டவர்களின் பிரசங்கத்தை கேட்பேன். எங்கள் வீடு பெரிய குடும்பமாகையால் மோரும் பாலும் எப்போதும் நிரம்பி இருக்கும். அதை அந்த பெரியாருக்கு கொடுத்து வரச் சொல்லி என்னை அனுப்புவார்கள். முகம்மது காசிம், சின்னையா, கையத் முகம்மது இம்மூவரும் என் அண்ணன்மார்கள். பொன்னம்பலமும் அதாவது முகம்மது உசேனும் யூசுப்பும் என் தம்பிகள். ஆண்டவர்கள் குணங்குடியார் வீட்டில் தங்கியிருந்தார்கள். என் தகப்பனார் மளிகை கடை வைத்திருந்தார். குணங்குடியார் பாடல்கள் அவருக்கு மனப்பாடம். தான் படித்திருந்ததை எங்களுக்கும் கற்றுக் கொடுப்பார்.
அண்ணன் காசிம் சந்தையில் புகையிலை மொத்த வியாபாரம் செய்து வந்தார். சந்தை இல்லாத நாட்களில் வீட்டில் இருக்கும் நேரங்களில் எல்லாம் சித்தர் பாடல்களை சதா பாடிக்கொண்டே இருப்பார். ஆண்டவர்களின் பிரசங்கங்களை திரளாக கேட்ட ஜனங்களில் அவர்கள் மீது அதிக பற்று கொண்டவர்கள் பள்ளிக்கூடம் நடத்தி கொண்டிருந்த உமருப்புலவர், படிப்பாளியான பீர்கிழவர், ஓதி தகசலாகி வந்த முகம்மது லெப்பை முதலானோர். என் பெற்றோரும் அண்ணனும் மிகவும் நெருக்கமாகவும் அன்பாகவும் பக்தி சிரத்தையுடனும் பழகி வந்ததை கண்டு இவர்களுக்கு முரீது கொடுக்கலாம் என ஆண்டவர்களுக்கு நம்பிக்கை உண்டாயிற்று. இதற்கு முன் சர்க்கரை பீர் என்பவரிடம் என் அத்தாவும் என் அம்மாவும் முரீது வாங்கியதை நான் இரகசியமாக கவனித்திருந்தேன். இருவர் தலையையும் ஒரு வெள்ளை மஸ்லின் துணியால் மூடி செவியில் சந்தனம் போட்டு ஓதின மந்திரத்தை நான் கேட்டது முதல் சொல்லி சொல்லி பாடமாக்கி விட்டேன். அன்தல் ஹாதி அன்தல் ஹக் லைசல் ஹாதி இல்லாஹூ. ஒருமுறை ஆண்டவர்கள் எங்கள் வீட்டிற்கு வந்தபோது அப்பா அண்ணன் அனைவரும் மண்டியிட்டு அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தோம். அப்போது சர்க்கரை பீரும் அங்கு வந்தார். ஆண்டவர்களின் திருவாக்கியங்களை கேட்டதும் அவர்கள் மெய்ஞானி என்பதை பீர் உணர்ந்தார். என் கொள்கை சரகு, ஆண்டவர்களின் கொள்கையோ மகரிபா. இதுக்கும் அதுக்கும் வெகு தூரம். மகரிபாவை நீங்கள் தொடர்ந்து பிடித்து கொள்ளுங்கள், அது வைரக்கம்பம் என்று சொல்லி ஆண்டவர்களை நமஸ்கரித்துவிட்டு சர்க்கரை பீர் விலகி போய்விட்டார். முதலில் ஆண்டவர்களிடம் முரீது பெற்றவர்கள் அப்பா, அம்மா, அண்ணன் இம்மூவரே. உபதேசம் பெற்றதும் என் அம்மா பாடியது ஆதியே அந்தமே அருமையானவருட்கடலே ஐயனே அகண்டமுற்ற சோதியே சொரூபமே சுகத்தை காட்டும் சுத்தனே சித்தனே சுயம்பு பொங்கும் பாதியே பரமனே பாரின் மீது பரம்போக சுந்தரமாய் எழுந்து வந்த நீதியே என்னுடைய பிறவி நீக்கும் நிச்சயமே நின் திருவடிக்கு சரணென்றேனே. இந்த பாட்டு சிவானந்த போதத்தில் உள்ளது. சிவானந்த போதம் மனப்பாடம் செய்திருந்ததால் தான் ஆண்டவர்கள் அந்த காலத்தில் முரீது கொடுப்பார்கள். குருகீதையும் தெரிந்திருக்க வேண்டும். விடிய விடிய அவர்களுக்கு உபதேசம் எங்கள் வீட்டில் நடந்தது. நான் வீட்டை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தேன். உள்ளிருந்து ஆண்டவர்களின் தொனி கணீர் என்று கேட்கும். முடியாத ஒழு எது, ஓயாத தொழுகை எது, இஸ்லாத்தில் 5ம் ஈமானில் 6மான 11 காரியம் எது என்று சரமாரியான கேள்விகள் ஆண்டவர்களிடமிருந்து எழுந்தன. அத்தாவும் அம்மாவும் பதில் சொல்ல தெரியாமல் முழிக்கிறார்கள். சரியத் மார்க்கத்திலேயே சுற்றி சுற்றி வந்தவர்கள். ஆதலால் கேள்வி கேட்டு அஞ்ஞான இருளை உடைக்கிறார்கள். ஈமான் 6, இஸ்லாம் 5 ஆக 11ம் இன்சானுள் எங்கே? நான் ஒரு தலைமுறை காலம் முன்னில் குடியேறி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்ல, அல்லாஹ் அல்லாஹ் என்று வானத்தை அல்லவா பார்க்கிறார்கள். மேலும் ஆதாரமாக 5ம் 3ம் எட்டடா அனாதியான மந்திரம் நெஞ்சிலே நினைந்து கொண்டு 100 ஜெபிப்பீரேல்
பஞ்சமான பாதகங்கள் 100 கோடி செய்யினும் பஞ்சு போல் பறக்குமென்று நான்மறைகள் பண்ணுமே. ஒரு மறை அல்ல, 4 மறைகள் சொல்லுது என்று எடுத்து காட்டுவார்கள். இதையெல்லாம் திண்ணையில் உட்கார்ந்தபடி அரைகுறையாக நான் கேட்டுக்கொண்டிருப்பேன். ஆண்டவர்களின் தோற்றம் மிகவும் வசீகரமாக இருக்கும். நேர்வகிடு எடுத்து வாரிவிட்ட முடியோடு, முகத்தில் கருத்த மீசையுடன், அகண்ட மார்போடு பயில்வான் போல் இருப்பார்கள். கரண்டைக்கால் வரை வேட்டி கட்டி இருப்பார்கள். மேனியின் நிறத்தையோ வர்ணிக்கவே முடியாது, அவ்வளவு அழகாக இருப்பார்கள். என் பெற்றோருக்கு முரீது கொடுத்த மறுநாள் காலை என் பெரியப்பா மகளான ஆயிஷா அக்காளிடம் சென்று விவரம் கூறினேன். அக்கா, முறியாத ஒழு எது என்று அதை காட்டினார்கள். ஓயாத தொழுகை எது என்று கேட்க அதை விளக்கினார்கள். குணங்குடி ராவுத்தர் தெருவில் இருக்கும் அந்த பாபாவிடம் நாமும் முரீது கேட்போம் வா என்று அழைத்தேன். ஆயிஷா புருஷன் அப்போது பர்மாவிற்கு போயிருந்தார். குழந்தைகளும் இல்லை. எந்த நேரமும் வேதமும் படித்தபடியே இருப்பாள். அவள் என்னை பார்த்து, சம்சு, சாச்சாவும் சாச்சாயினியும் முரீது பெற்றது ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நாள் பொறு, என் புருஷன் திரும்பிய பின் நாமும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னாள். ஆண்டவர்கள் தினமும் குணங்குடி ராவுத்தர் பொட்டலில் பாட்டுக்கள் பாடி பிரசங்கம் செய்வார்கள். இரவு நேரம் பெரிய பள்ளிவாசலில் தங்குவார்கள். அப்போது பள்ளிவாசலின் விளக்கை அணைத்து விடுவார்கள். அதை பார்த்த ஒருவன், பள்ளிவாசலில் தங்கியிருக்கும் மஸ்தான் சாஹிபு இரவில் விளக்கை அணைத்து விடுகிறார் என்று புகாரை கிளப்பிவிட்டான். அந்த ஊர் பெரிய தனவந்தரும் வேதம் படித்தவருமான ஐயாத்துரை அம்பலம் பள்ளிவாசல் சென்று, அங்கிருக்கும் மஸ்தான் தவநிலையில் இருப்பதினால் தான் விளக்கை அணைத்து விடுகிறார்கள் என்று அறிந்த பின் வேத முறைப்படி இவர்கள் பெரியார் என்று உணர்ந்து அவர்களை வணங்கி தங்கள் வீட்டிற்கு அழைத்து உபசரித்தார். ஐயாத்துரை அம்பலம் அவர்களின் சகோதரர் எங்களுக்கு தகப்பனார் முறை. ஊருக்கு பெரிய மனிதர். கல்யாணம் கார்த்திகை என்றால்தான் அவர்கள் வீட்டிற்கு போவோம். அவர் ஆண்டவர்கள் பெருமையை உணர்ந்து அவர்கள் தங்குவதற்கு ஒரு கொட்டகை கட்டி வசதி செய்து கொடுத்து தினமும் தரிசித்து வணங்கி வருவார். இங்க பாருங்க, இவங்க இஸ்லாம் தான். அவங்க இஸ்லாம் அல்லாத வேற ஒருத்தவங்கள தகப்பன் முறை பழகி அந்த காலம் எப்படி இருந்திருக்கும். முரீது பெற்ற நிகழ்வு. பெரியவர்கள் வணக்கம் செய்வது போல் நானும் சுத்தமாக கைகால் கழுவி தொழுது வருகிறேன். அதனால் எனக்கும் முரீது கொடுக்க வேண்டும் என்று ஒரு நாள் ஆண்டவர்களை சந்தித்து வேண்டினேன். நான் சிறுமியாய் இருந்ததால் எனது தாயாரிடம் சொல்லி அடித்து விரட்டிவிட்டார்கள். தாயாரிடம் மன்றாடியும் பயன் இல்லை. பெரியவர்கள் சாபத்திற்கு ஆளாகக்கூடாதே என்று அஞ்சி 2 வருடம் பொறுத்திருந்தேன். என் ஏக்கத்தையும் விடாமுயற்சியையும் கண்டு அவர்களே என்னை ஒரு நாள் மற்றவர்களுடன் சேர்த்து அழைத்து முரீது அளித்து அருளினார்கள். அப்போது என் குதூகலத்திற்கு அளவே இல்லை. என் அக்கா ஆயிஷா புருஷனும் வெளியூரிலிருந்து வந்து விட்டதால் அவர்களுடன் மற்றும் 7-8 நெருங்கிய உறவினர்களும் என்னுடன் சேர்ந்து முரீது பெற்றார்கள். இப்படியே ஆண்களில் பீர்கலை மஹபூபு லெப்பை, தையர்காரன் பீர் முகமது, நத்தர் ராவுத்தர், எனது சிற்றப்பா முகைதீன் பிச்சை, பிறகு இவரே எங்களது திருமணத்தையும் முன்னின்று நடத்தியவர் ஆகியோர்களும் அவர்களுடைய குடும்பத்து பெண்களுமாக சுமார் 50 பேர் 60 பேர் மெய்யடியார்கள் ஆனார்கள்.
பிறகு எங்களுக்கு சொந்தமான காளிமனையில் ஆண்டவர்களுக்கு வீடு கட்டி உபசரித்து வந்தோம். அடியார்களின் கூட்டம் பெருகுவதைக் கண்டு பொறாமை கொண்ட பலர் என் தாய் யாரோ வேறு ஒரு ஜாதி மஸ்தானை பெரியோராக மதித்து உபசரித்து வருகிறார் என்று ஏசினார். இதை செவியுற்ற எனது தாய் ஆத்திரத்துடன் அவர்களை நோக்கி, மெய்யாகத்தான் இருக்கும். ரப்பின் காரியத்தில் யாராவது தடங்கல் செய்வது பாவம் என்று திருக்குர்ஆன் வசனங்களை எடுத்து கூறுவார்கள். மேலும் இதற்கு முன் நான் வேறொருவர் உடை நடை வேஷம் கண்டு ஆலிம் என்று ஏமாந்து போனேன். அவர் களிமா சொல்லிக் கொடுக்க அதன்படி ஓதினேன். ஆனால் மெய்ப்பொருள் அறியவில்லை. இந்த காமில் நாயகம் மூலம்தான் நாங்கள் பிஷகர், அதாவது இரண்டாம் களிமாவின் பொருள் அறிந்தோம் என்று பெருமிதத்துடன் பறைசாற்றுவார்கள். முஸ்லிம்கள் திருமணத்தின் போது அஷகர் பிஷகர் என்று மந்திரம் சொல்லி கருமணி தாலி கட்டுவார்கள். அதாவது மெய்யறிந்தவரை நான் நாயகனாக அடைகிறேன் என்பது அந்த மந்திரத்தின் பொருள். மெய்யறியாமல் வெறும் மந்திரத்தை சொல்லி சடங்கு செய்து 10 பிள்ளைகள் பெற்றாலும் 100 வருடம் வாழ்ந்தாலும் அது ஹராமான செயல்தான். தொட்டதெல்லாம் ஹராமேதான். அந்த நித்தியத்தை பிஷகரை அடைந்த அன்றுதான் ஹலாலாகிறான். இப்படியான தேவவசனங்களை சான்றுகளோடு ஆத்திரத்துடனும் எடுத்து சொல்லி என் தாயார் தன் முயற்சியில் வெற்றி கண்டார்கள். அவர் முறுக்கு புகையிலுடன் வெற்றிலை பாக்கு போடுவது பழக்கம். யாராவது கொடுத்தால் பிரியத்துடன் ஏற்றுக்கொள்வார்கள். தன் வாழ்நாளில் பாட்டையா அவர்களை முதிர்ந்த வயதில் ஒரு முறை பார்த்திருப்பதாக கூறுவார்கள். ஆண்டவர்கள் பாட்டையா அவர்களின் உத்தரவுப்படியே மெய்ஞானத்தை பரப்ப முதலில் திருப்புத்தூரை தேர்ந்தெடுத்ததாகவும் சொல்வார்கள். எங்கள் பங்காளிகள் மிகவும் முரடர்கள். பிடித்த பிடியை விடமாட்டார்கள். அப்படி இருந்தும் ஆண்டவர்கள் புகழ் நாளுக்கு நாள் வளர்ந்து அவர்கள் தங்கியிருந்த வீதிக்கு மார்க்கநாதர் சந்து என்கிற பெயர் இன்றும் வழங்கி வரும் அளவில் வளர்ந்தது. ஆண்டவர்கள் நெல் விரிக்கும் பொட்டலில் நின்று கொண்டு கருவூரார் பூஜா விதியான ஆதி அந்தம் வாழையவள் இருந்த வீடு ஆச்சரியம் மெத்த மெத்த அதுதான் பாரு என்ற பாடலை உறக்க பாடியவாறு மக்களை கூவி கூவி அழைப்பார்கள். நாளடைவில் திருப்புத்தூரில் பல குடும்பங்கள் மெய்வழியில் சேர்ந்தன. அதில் எங்கள் குடும்பத்தினர் தான் முதலிடம் பெற்றனர். பத்தியம் வைத்த வரலாறு. எனக்கு உபதேசமான சமயம் தூளம் பருமனாக இருந்தது. என் சித்தப்பா இதனால் என்னை எலும்பில்லா பிண்டம் என்று கேலி செய்வார். அதை கரைத்தால்தான் ஜீவதேகம் வளர்ந்து பிரம்மோபதேசத்தின் முழு பயனை அடையலாம் என்று சொல்லி 11 மாத காலம் பத்தியம் இருக்கும்படி காமில் நாயகம் எனக்கு கட்டளையிட்டார்கள். உபதேசமான கையோடு இந்த பத்தியத்தை கடைபிடித்தேன். அதாவது பச்சரிசி கஞ்சிதான் அருந்த வேண்டும். அதனுடன் உள்ளங்கையில் சிறிது சர்க்கரை வைத்து கொடுப்பார்கள். மற்ற எந்த நேரமும் நான் இருக்கும் அறையின் கதவு சாத்தியபடியே இருக்கும். என் அண்ணன் பெண்ஜாதி கதவை தட்டி நான் திறந்ததும் இவ்வாறு கஞ்சி கொடுப்பார்கள். ஆண்டவர்கள் ஈடுபட்டிருந்த ஜீவகாரியத்திற்காக ஒரு பரிசுத்த மனைவி வேண்டுமென்று என்னை இவ்வாறு புடம்போட்டெடுத்தார்கள் என்பதை வெகு நாளைக்கு பிறகு அறிந்து கொண்டேன். இதற்காகவே பத்தியத்திடம் என்ற பாடலை இயற்றி நான் நோன்பு முறிக்கும் நாளன்று அதை வெளியிட்டார்கள். ராஜகம்பீரத்தில் காமில் நாயகம். பிறகு ஒரு நாள் யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் நாயகம் அவர்கள் வெளியூர் சென்று விட்டார்கள். எங்கெல்லாம் தேடியும் அவர்களை பற்றிய செய்தி கிடைக்கவே இல்லை. அவர்களை காணாததால் நாங்கள் அனைவரும் மிக்க வியாகுலப்பட்டு கொண்டிருந்தோம். முகம்மது பாத் என்பவள் திருப்புத்தூர் தையற்கார
காதர் பாட்ஷாவின் மகள். அவளை ராஜகம்பீரத்தில் திருமணம் செய்து கொடுத்திருந்தது. சாமியார் அம்மாவின், அதாவது தெய்வம் அவர்களின் சீடர்களில் முதலாவதானவர் அழைப்பின் பேரில் அங்கு தங்கியிருந்த ஆண்டவர்களை இவள் ராஜகம்பீரத்தில் சந்திக்க நேரிட்டது. ஆகா, திருப்புத்தூரில் இருந்த நம் பாபா அல்லவா இங்கு வந்திருக்கிறார்கள் என்று அடையாளம் கண்டு கொண்டாள். பிறகு அவள் திருப்புத்தூர் வந்தபோது நாங்கள் இவ்வளவு நாளாக தேடிக்கொண்டிருந்த பாபா அவர்கள் ராஜகம்பீரத்தில் இருப்பதையும் அவர்களுக்கு நிறைய சிஷ்யர்கள் சேர்ந்திருப்பதையும் பாட்டுக்கள் பாடி அடியார்களுடன் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதையும் தெரிவித்தாள். இதை கேட்டவுடன் என் தாயார் முகம்மது பாத்தின் துணையுடன் ராஜகம்பீரம் விரைந்து சென்று ஆண்டவர்களை சந்தித்து கதறி அழுதார்கள். அப்போது பத்தியத்திட பாடலை ஆண்டவர்கள் எழுதி பாடிக்கொண்டிருந்தார்கள். அங்கிருந்தவர் யாருமே நாயகத்தை முறையாக வணக்கம் செய்யாதிருந்ததை கண்டு எனது தாயார் திகைத்து போய் நின்றார்கள். கவனிப்பும் போஷிப்பும் இன்றி அவர்கள் திருமேனி வாடி வதங்கி இருந்ததை கண்டு மிகவும் கவலையுற்றார்கள். பிள்ளைகளை சேர்ப்பதிலேயே முழு கவனமாயிருந்த நாயகம் அவர்கள் தங்கள் தூள போஷிப்பை பற்றி சிறிதும் லட்சியம் செய்யவில்லை. தங்க விளக்காயிருந்தாலும் துடைத்துத்தானே ஏற்ற வேண்டும். நாயகம் அவர்களை கவனிக்காமல் அநியாயமாக இப்படி விட்டுவிட்டீர்களே என்று கூடியிருந்தவர்களை எனது தாயார் சினந்து கொண்டார்கள். தானே அவர்களுக்கு வேண்டிய சிசுருச்சை செய்து சாமியார் அம்மாவுக்கும் ஏனையோருக்கும் கற்பித்தார்கள். பச்சரிசி சோறு சமைத்து அதனுடன் பருப்பும் நெய்யும் சேர்த்து உணவு அருந்த கொடுத்து வாடியிருந்த தேவ திருமேனியை தேற்றினார்கள். ஒரு அண்டாவில் வெந்நீர் போட்டு சீயக்காய் தூள் வாங்கி வரச் சொல்லி தலைமுழுக வைத்ததோடு எல்லோருக்கும் பெரியோர்களை வணங்கும் முறையையும் கற்பித்தார்கள். திருப்புத்தூரில் ஆண்டவர்கள் எங்களுடன் இருக்கும் போது மிகவும் அந்யோன்யமாய் குடும்பத்தில் ஒருவர் போல பழகியதால் தான் என் தாயார் தைரியமாக திருமேனியை தொட்டு இவ்வளவு பணிகளையும் செய்ய முடிந்தது. நல்ல வேளையாக எனது தாயாருக்கு தக்க சமயத்தில் அவர்கள் திருமேனியை பாதுகாக்கும் நர்பாக்கியம் கிடைத்தது. நாயகம் அவர்களின் மேல் ஒரு மெல்லிய துண்டை போர்த்தினால் துண்டுக்கு மேலே மேனி மினுமினுக்கும் அளவுக்கு வசீகரமாயிருந்தது. அவர்கள் தெருவில் போகும்போது பார்த்தவர்கள் இவர் ஒரு மலையாளத்து பிராமணராகத்தான் இருக்க வேண்டும் என்று பேசிக்கொள்வார்கள். பரம்பொருள் தன்னை தானே இப்படி அழகு வடிவமாக சிருஷ்டித்துக் கொண்டது. நான் தொடர்ந்த முறைப்படி பத்தியம் கடைபிடிக்கிறேனா என்று அம்மாவிடம் நாயகம் அவர்கள் விசாரித்தார்கள். அதற்கு அம்மா, அவள் மிகவும் சிரத்தையாக பத்தியத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறாள். சாத்திய கதவை திறப்பதே இல்லை, எப்போதும் தியானத்திலேயே இருக்கிறாள் என்றார்கள். இதை கேட்டதும் தெய்வம் அவர்கள் மகிழ்ச்சியுற்றார்கள். அப்போது எனக்கு பத்தியம் வைத்து 9 மாதங்கள் ஆகியிருந்தன. இன்னும் 2 மாதத்தில் பரிவாரத்துடன் திருப்புத்தூர் வருவதாக உறுதி கூறி ஒரு காகிதத்தில் கப்பியே புழுத்த உடல் ஒப்பிய மினுமினுப்பும் சப்பிய நரம்பெலும்பு இப்படி ஆச்சுதென்று மயங்காதிருமணமே மயிர் பாலம் கடத்தும் மகமூதர் அருகிருக்க மயங்காதிருமணமே என்ற பாடலை எழுதி என் தாயார் மூலமாக எனக்கு அனுப்பி அதை மனனம் செய்யும்படி உத்தரவிட்டார்கள். இந்த பாடல் எனக்கு கிடைத்தவுடனே மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். இவ்வளவு பெரிய தெய்வம் முதல் நமக்கு கிட்டியதே என்று குதூகலித்தேன். ஆண்டவர்களை பற்றி ராஜகம்பீரத்தில் இருந்து வருபவர்கள் மூலமாக செய்தி வந்து கொண்டிருந்தது. சிஷ்ய குலாங்களுடன் சிறப்பாக சபை நடத்தி கொண்டிருப்பதாக சிலர் சொல்லுவார்கள். ஒரு சிலர் அங்கே கலகம் நடப்பதாகவும் சொன்னார்கள். இதை கேட்ட என் தாயார் கவலையுற்று 2வது முறையாக ராஜகம்பீரம் சென்றார்கள்.
அவர்கள் சிறப்பாக வீற்றிருப்பதையும் வீடு வீடாக போட்டி போட்டுக்கொண்டு அவர்களுக்கு உபசரணை செய்வதையும் கண்டு மகிழ்ச்சியுற்றார்கள். பொன் ஒரு தட்டாக பூ ஒரு தட்டாக வைத்து அவர்களை பணிந்து இவ்வாறு பணிவிடை செய்வது என் அம்மாவுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை அளித்தது. தீ விபத்து. நாயகம் அவர்களிடம் விடைபெற்று திரும்பி வரும்போது மானாமதுரையில் பஸ் பிடித்து சிவகங்கை மார்க்கமாக என் தாய் திருப்புத்தூர் வந்து சேர்ந்தார்கள். ஊருக்கு அருகில் முள்ளிக்குன்று என்ற இடத்தில் பஸ் நிற்கும். அங்கிருந்துதான் எங்கள் ஊருக்கு குடிதண்ணீர் எடுக்க வேண்டும். என் தாயார் பஸ்ஸை விட்டு இறங்கியதுமே அங்கு தண்ணீர் எடுக்க வந்த பெண், என்ன உம்மு சல்மா, உங்க வீடு நேற்று புதன்கிழமை தீப்பற்றி எரிந்து போச்சே. வீட்டினுள் பத்தியத்தில் இருந்த உன் மகள் சம்சு தீயில் சிக்கியிருப்பாள். அவளை காப்பாற்றியது பெரும்பாடாகிவிட்டது என்று சொல்லியதை கேட்டதும், இவள் பொறாமையால் வேண்டுமென்று புரளி செய்கிறாளா அல்லது நிஜமாக நடந்ததா என்று கலக்கமுற்றபடி வீட்டுக்கு விரைந்தவாறு சென்றார்கள். முதல் நாள் புதன், சந்தைக்கடை விடுமுறை. ஆதலால் என்னுடைய அண்ணன் வீட்டிலேயே இருந்தது நல்லதாக போயிற்று. அவர்தான் தைரியமாக எரியும் வீட்டிற்குள் புகுந்து நான் இருக்கும் அறையின் கதவை உதைத்து தள்ளி நான் அமர்ந்திருந்த சோபாவுடன் என்னை அலாக்காக தூக்கி வெளியேற்றி காப்பாற்றினார். என் தாயார் எங்கள் வீட்டிலிருந்து இடத்திற்கு வந்ததும் அது முழுவதும் எரிந்து கிடப்பதை கண்டார்கள். குடும்பத்தினர் என்ன ஆனார்களோ என்று கலங்கினார்கள். எங்கள் வீட்டு வெளிக்கிணற்று தண்ணீர் எடுத்து கொண்டிருந்த பெண்கள் மூலமாக நாங்கள் பத்திரமாக குணங்குடியார் வீட்டில் குடியிருப்பது கேள்வியுற்று எங்களை பார்க்க விரைந்து வந்தார்கள். எங்கள் வீட்டு அருகில் இருந்த வாய்க்காலில் தண்ணீர் அமோகமாக ஓடிக்கொண்டிருந்தது. தம்பாப்பட்டியில் பாய்ச்சி சேகரித்து வைப்பதற்காக தண்ணீர் விட்டிருந்தார்கள். பக்கத்து வீட்டு பட்டாணிச்சி தனிவான வாரத்தில் அடுப்பு பற்ற வைத்துவிட்டு வாய்க்காலில் ஓடும் தண்ணீரை வேடிக்கை பார்க்க அங்கு போய்விட்டாள். முதலில் தீ அவள் வீட்டு கூரையை பிடித்தது. 1.5 அடி இடைவெளி விட்டு அருகிலிருந்த எங்கள் கூரைக்கும் தாவி பெருஞ்சேதம் விளைவித்தது. அப்போது அண்ணன் காசிம் கடைவீதியில் இருந்தார். தீப்பிடித்ததை கேள்வியுற்றதும் ஓடோடி வந்து என்னையும் காப்பாற்றி எஞ்சியிருந்த சாமான்களையும் அகற்றினார். எங்கள் பரிதாப நிலையை கண்டு குணங்குடியார் மனம் இறங்கி தன் வீட்டில் குடியிருக்க இடம் கொடுத்து உதவினார். 3 மாதங்களில் எங்கள் வீடு ஆண்டவர்கள் திட்டமிட்டபடி புதுப்பிக்கப் பெற்றது. மண் சுவருக்கு பதில் செங்கல் சுவர் எடுத்தார்கள். பனை ஓலை கூரைக்கு பதில் ஓடு போட்டோம். அண்ணன் ஏலச்சீட்டு போட்டதில் ரூபாய் 500 கிடைத்தது. அத்துடன் வியாபாரத்தில் சேமித்த பணமும் சேர்த்து வேண்டிய சாமான்கள் வாங்கினோம். அந்த காலத்தில் நோட்டு கிடையாது. அப்பா சேமித்த வெள்ளி ரூபாய்களை சுருக்கு வலைப்பையில் முடித்து வைப்பார். முடியை போட்டவர்தான் அதை அவிழ்க்க முடியும். வேறு யார் அவிழ்க்க முயற்சித்தாலும் தெரிந்துவிடும். அந்த காலத்தில் சேமிப்பு வங்கி கிடையாது. வியாபாரத்தில் சேமித்த வெள்ளி ரூபாய்களை பானையின் அடிப்பாகத்தில் போட்டு மேலே கேப்பையை கொண்டு மூடி வைப்பார்கள். கல்யாணம் கார்த்திகை என்றால் தான் இந்த பணத்தை எடுப்பார்கள். மற்ற நாட்களில் அவ்வப்போது சம்பாதிப்பதை வைத்துத்தான் சமாளிக்க வேண்டும். புது வீட்டு கூடத்தின் நீளம் 46 அடி. தரைக்கு சிமெண்ட் போட சொன்னார்கள். ஒரு ஹால், ஒரு குளியலறை, வாரம், அடுப்படிக்கு மட்டும் கூரை, மாடு கட்டி கொள்ள காலியிடம் விட சொன்னார்கள். வழிப்போக்கர்களை உபசரிக்க வெளித்திண்ணை அந்த காலத்தின் முறைப்படி அமைக்கப்பெற்றது. முஸ்லிம்கள் வீட்டில் பெண்கள் கோஷா அனுஷ்டித்ததால் 10 வயதிற்கு குறைந்த ஆண் பிள்ளைகள் தாம் உள்ளே வரலாம்.
மற்ற ஆண்கள் வெளியே திண்ணையிலே தங்கலாம். முன்பின் தெரியாதவர்களை வீட்டிற்குள்ளே நுழைய விட்டால் களவோ வேறு விபரீதமோ நேரலாம் என்று இந்த பழக்கம் நாயகம் அவர்களின் காலத்திலிருந்து எடுத்து வைக்கப்பட்டது. ஆண்கள் இரவில் வீட்டு திண்ணையில் படுக்க கூடாது, பள்ளிவாசலுக்கு போய்விட வேண்டும். சாமியார் அம்மா பற்றி. சாமியார் அம்மா என்கிற மாதரசி சிஷ்யர்களுடன் ராஜகம்பீரத்தில் இருந்தார்கள். ஒருமுறை அவர்கள் பிரான்மலைக்கு கந்தூரிக்கு சென்றிருந்தார்கள். அங்கு ஆண்டவர்கள் தியானத்தில் இருப்பதை கண்டு பெரியோர்கள் என்று எண்ணி வணங்கினார்கள். அவர்கள் உணவு படைத்தும் உண்ணவில்லை. ஆண்டவர்கள் பல நாள் உணவு அருந்தாமலே இருந்ததை கண்டு வியந்தார்கள். உணவை எறும்பு அரித்திருந்தது. அவர்கள் ஆண்டவர்களை ராஜகம்பீரம் வரவழைத்தார்கள். அவர்கள் அழைப்பிற்கு இறங்கி ஆண்டவர்களும் மானாமதுரை வழியாக ராஜகம்பீரம் சென்றார்கள். சாமியாரம்மா வீட்டருகில் ஒரு ஈச்சமரம் இருக்கும் என்ற குறிப்பை அறிந்து ஆண்டவர்கள் அவர்கள் வீடு போய் சேர்ந்தார்கள். அங்கு மிராசுதாரர் முஸ்தபா, பெரிய லெப்பை, நிஸ்கில் லெப்பை, பாவா லெப்பை என்ற சகோதரர் 4வரால் வரவேற்கப்பெற்று ஒரு தென்னந்தோப்பில் முதலில் தங்கினார்கள். இவர்களுடன் சாமியாரம்மாவும் அவர்கள் சகோதரிகள் 5வரும் அவர்கள் சிஷியர்களில் பலரும் காசிம் லெப்பை முதலியோரும் ஆண்டவர்களிடம் முறிது பெற்றனர். இவ்வாறாக ராஜகம்பீரத்தில் மெய்வழியின் வேர் ஊன்றச் செய்தார்கள். இப்போது ராஜகம்பீரத்தில் ஆசிரமம் இருக்கும் எல்லையில் அது நாளையில் முதலாக ஆண்டவர்களுக்கு ஒரு குடிசை கட்டி கொடுத்தனர். அதில் இருந்து கொண்டுதான் பத்தியத்திடம் பாட்டை எழுதினார்கள். பத்தியம் முறித்தது பற்றி. எனக்கு பத்தியம் முறிக்கும் தருணம் வந்தது. காமில் நாயகம் இன்னும் திரும்பி வராததை கண்டு நாங்கள் சோகமுற்று இருந்தோம். திடீரென்று ஒரு நாள் ஒரு வாடகை கார் எங்கள் வீட்டுக்கு முன் வந்து நின்றது. அதிலிருந்து ஆண்டவர்கள் ஆண் பெண் இருபாலரும் அடங்கிய பரிவாரத்துடன் இறங்கினார்கள். உள்ளே வந்து பத்தியத்திட பாடலை பாடியவாறு அவர்கள் திருக்கரத்தினாலேயே எனக்கு அமுது கொடுத்து பத்தியம் முறித்தார்கள். 11 மாதமாக உப்பில்லா கஞ்சியை அருந்தி அருந்தி பழகியதால் சோற்றை வாயில் வைத்ததுமே வாயில் ஒரே எரிச்சல் உண்டாயிற்று. ஒரு வரிசையில் ஆண்களும் எதிர் வரிசையில் பெண்களும் அமர்ந்து பத்தியத்திடம் உரைப்பதும் அலங்காரமாக பாடினார்கள். அன்றிலிருந்து எனக்கு சாதாரண உணவு அருந்த உத்தரவாயிற்று. நான் எலும்பும் தோலுமாக இழைத்திருப்பதை கண்டு எங்கள் ஊரில் ஒரு பாட்டி எனது அம்மாவிடம், ஏன் உம்மு சல்மா, எவரோ ஒரு மஸ்தானின் பேச்சை கேட்டு நல்லா உண்டு வாழ்கிற காலத்திலே மகளை அநியாயமாக இப்படி இழைக்க வைத்து அடித்து விட்டாயே என்று சொல்ல, நான் பதிலுக்கு, கப்பியே புழுத்த உடல் ஒப்பிய மினுமினுப்பும் சப்பிய நரம்பெலும்பும் இப்படி ஆச்சுதென்று காம குருடர் ரொம்ப நேமம் பேச வருவார், சாம திருடர் மொழி சத்தியம் சத்தியம் தள்ளு மயங்கா திருமணமே என்று ஆத்திரமாக பாடினேன். உன் மகள் நாவை அந்த மஸ்தான் திறந்து விட்டு இருக்கிறார், அவளுடன் யாரும் வாய் போட முடியாது என்று கூறி நகர்ந்தாள் அந்த மூதாட்டி. ஆண்டவர்கள் முதலில் திருப்புத்தூரை விட்டு போன போது கீழச்சேவல் பட்டியில் தங்கி லட்சுமணன் செட்டியார் அவர்களை சந்தித்தார்கள். சபாபதி செட்டியார் என்பவர் அதற்கு முன் தேவகோட்டை வெங்கடாசலம் செட்டியாரின் குருவாக இருந்தார். அவரே தேவகோட்டை வெங்கடாசலம் செட்டியாரை ஆண்டவர்களிடம் போகச் சொல்லி புத்தி கூறினார். வக்கீல் கச்சபேஸ்வர ஐயர், தேவகோட்டை பெத்த பெருமாள், திருவேங்கட ஐயங்கார், அவரது மனைவி எல்லோருக்கும் கீழச்சேவல் பட்டியில்தான் உபதேசம் நடந்தது. கீழச்சேவல்பட்டி உண்டியல் கடை சொக்கலிங்கம் செட்டியார் மெய்வழி நூல் அச்சேற்றி கொடுத்து உதவினார்.
திருமணம். ஆண்டவர்கள் சிறு வயதில் வெற்றிலை பாக்கு போட்டுக்கொள்ள பிரியப்படுவார்களாம். ஆனால் அவர்களை ஆட்கொண்ட குருக்கொண்டல் தனியமணிப்பிரான் அவர்கள் உத்தரவான உடனே அந்த பழக்கத்தை வெறுத்து மறந்து விட்டார்களாம். பாட்டையாவின் உத்தரவுப்படி ஆண்டவர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டியதாயிற்று. இது விஷயமாக தேவகோட்டை வெங்கடாசலம் செட்டியாரை என் பெற்றோரிடம் தூது அனுப்பினார்கள். இந்த எதிர்பாராத தெய்வீக சம்பந்தத்திற்கு எனது பெற்றோரும் என் அண்ணனும் சம்மதித்து அளவிலா மகிழ்ச்சியுற்றனர். எனக்கு அப்போது 13 வயது இருக்கும். அந்த நாளில் உபதேசம் பெறும்போது எல்லோருக்கும் குருவணக்கமாக, எப்பாதம் மறந்தாலும் குருபாதம் யான் மறவேன், குருபாதம் சிரமேற் கொண்டேன் என்று மூலமந்திரம் தரப்பெற்றது. இதையே உருப்போட்டு, இப்படி ஒரு ஞானகுரு கிடைத்த பெரும் பாக்கியத்திற்கு என்ன கைமாறு செய்வது? இனி அல்லாவின் பாதார விந்தமே கதி, காமில் நாயகத்தை தவிர வேறு துணையே இல்லை என்று எண்ணியிருந்த நானும் இந்த திருமணம் உயிர் சம்பந்தமானது, உடல் சம்பந்தமானதல்ல என்று உணர்ந்தேன். என் திருமணம் நிச்சயமாகி ஒரு வியாழக்கிழமை இரவு 9 மணிக்கு திருப்புத்தூரில் எங்கள் வீட்டிலேயே அதை நடத்த தீர்மானித்தார்கள். எங்கள் வீதியில் தடபுடலாக திருமணத்திற்கும் மற்றும் விருந்துக்குமான எல்லா ஏற்பாடுகளும் ஆயின. எனக்கு சித்தப்பன் பெரியப்பன்மார்கள் 7 பேர். அதில் மூத்தவருக்கு இந்த சம்பந்தம் பிடிக்காததால் கோபமுற்று வீட்டு கதவின் பட்டாவை உருவி என் தாயாரை அடிக்க வந்தார். யாரோ துலுக்கன் அல்லாத வேஷக்கார மலையாள பிராமணனுக்கு பெண்ணை கொடுத்து வீணாக்குகிறாயே என்று சத்தம் போட்டுவிட்டு, இந்த அநியாயத்தில் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது என்று ஒவ்வொரு வீட்டிற்கும் தெரிவித்து விட்டார். என் சித்தப்பா மைதீன் பிச்சை ராவுத்தர் இந்த திருமணத்திற்கு ஆதரவளித்தார். அம்மாவிடம், என் அண்ணன் பெஞ்சாதி பெரிய அண்ணன் எல்லோரையும் வராமல் தடுத்து தாலி கட்ட விடமாட்டா போலிருக்கு, வடிச்ச சோரெல்லாம் வீணாகிவிடும் போலிருக்கே என்று சொல்லி கவலைப்பட்டார். அப்போது என் தாயார் தைரியத்தை கைவிடாமல் தடுத்த பெரியப்பாவிடம் போய், நீ வந்தாலும் சரி வராமல் போனாலும் சரி, நாளை என் பிள்ளைக்கு தாலி கட்டத்தான் போகிறோம், எந்த சக்தியும் அதை தடுக்க முடியாது, நீயும் ஒரு நாள் எங்கள் காமில் நாயகம் யார் என்று அறிந்து அவர்கள் காலடியில் விழத்தான் போகிறாய் என்று உறக்க சொல்லி முந்தானையை உதறி போட்டுவிட்டு வீடு திரும்பினார்கள். தெய்வம் அவர்கள் ராஜகம்பீரத்தில் இருந்து தேவகோட்டை போய் முதலில் வெங்கடாசலம் செட்டியாரை அனுப்பி, அதன் பிறகு தாங்கள் திருப்புத்தூர் வருவதாக ஏற்பாடு. அதன்படியே வெங்கடாசலம் செட்டியார் சேலை, ஜமுக்காலம், பட்டு முதலிய சீர்வரிசைகளுடன் திருப்புத்தூர் வந்து சேர்ந்தார். சற்று நேரத்திற்கு பின் தெய்வம் அவர்களும் வந்து வெங்கடாசலம் செட்டியாருடன் திண்ணையில் அமர்ந்து இருவரும் குறிபார்த்து கொண்டிருந்தார்கள். ஊரில் எதிர்ப்பு இருப்பதை அறிந்து இரவு 9 மணிக்குள் திருமணம் நடக்கவில்லை என்றால் அதை ரத்து செய்து விடுவது என்று முடிவு கட்டினார்கள். ஆனால் என் சித்தப்பா தைரியமாக முன்னின்று திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்தார். தன் மாமன் மகனான லெப்பையை அழைத்து வரச் சென்றார். அவரிடம், கிணத்து வீட்டுக்காரரான என் தகப்பனாரை குறிப்பிட்டு, எனக்கு திருமணம் நடத்த உன் அண்ணன் சாகுல் ஹமீதிடம் அனுமதி பெற்று வந்திருக்கிறேன், நீ வா என்று சொல்லி அவரை திருமண பந்தலுக்கு கையோடு அழைத்து வந்து விட்டார். திருமண பெண்ணின் சேலைக்காக வெள்ளை கிளாஸ் கோமல் முழு பீஸ் வாங்கி அதை 3ஆக கிழித்தார்கள். தாலி கட்ட 1, 7ஆம் நாள் 1 மற்றும் 1, கல்யாணமாகி 40ஆம் நாளுக்காக என்று ஆண்டவர்கள் கூறினார்கள். ஆகவே அண்ணன் வாங்கிய கலர் கூரை புடவையையும் ரவிக்கையையும் திருப்பி எடுத்து போக சொல்லி விட்டார்கள். மகரில் ரூபாய் 500 கொடுப்பதில்லை என்றும்
நானும் அவருக்கு கடன்பட வேண்டாம் என்றும் பள்ளிவாசல் ரிஜிஸ்டரில் எழுதி ஜமாத்திற்கு வந்திருந்தவர்கள் சாட்சி கையெழுத்திட்டார்கள். வெள்ளை சேலை கட்டி வெள்ளை சட்டை அணிந்து வெள்ளை முக்காடு போட்டிருந்த என் திருமண அலங்காரத்தை கண்ட ஊர் ஜனங்கள், இந்த அநியாயம் உண்டா, இப்படி ஒரு பெண்ணை எடுப்பார்களா என்று சொல்லியபடி வெற்றிலை பாக்கு கூட வாங்கி கொள்ளாமல் போய்விட்டார்கள். நான் அவர்களை நோக்கி, வெள்ளை கலரை உடுத்து வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் கலைமகள் என்று வேதம் படிக்கிறீர்களே, நாளைக்கு மவுத்தானாலும் வெள்ளை சேலை தானே உடுத்துவீர்கள், யாரையாவது பட்டுச்சேலை கட்டி அடக்கம் செய்தீர்களா என்று கேட்டேன். ஒருவரும் பதில் சொல்லவில்லை. மேலும், வாழ்வு முதல் சம்பத்தை மதித்திடாமல் மலைமேல் ஏறியதோர் பறவையானேன், தாழ்வுகளாய் உலகோர் சொல் நிந்தையெல்லாம் சகாயமென்று எண்ணி சந்தோஷமானேன். வீழ்வுறு நரையில் உள்ள மார்பர்க்கெல்லாம் விழாமலே மனிதர் மேலும் ஆனேன். ஏழுலகும் மேலேல் உலகும் நானே ஆனேன், ஏகாந்த தீவினிலே உறங்கினேனே என்ற சிவானந்த போத பாடலை பாடி உள்ள மகிழ்ச்சியோடு குதூகலித்து நின்றேன். இதோடைய ஒரு பகுதியை நாம் நிறைவு செய்வோம். இதோடைய அடுத்த தொடர்ச்சியை இன்னொரு பகுதியாக பார்ப்போம். அனைவருக்கும் நமஸ்காரம்.